கழிவுகள் மற்றும் குப்பைகளை எங்கே எரிவது மற்றும் எவ்வாறு அப்புறப்படுத்துவது என்பதில் உங்களுக்கு மிகவும் பெரிய தலைவலி இருக்கிறதா? இதற்கு தீர்வளிக்கும் முறையில் நமது குரோமன் மல்டி இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்சினரேட்டர். அனைவருக்கும் வணக்கம். தொழிற்சாலைகள், வீடுகள், மருத்துவமனை, பள்ளிகள் மற்றும் பல இடங்களில் மக்கும் அல்லது மக்கா கழிவுகள் மிகுந்த அசௌகரியங்களாக இருக்கின்றன. எனவே நமது இன்சினரேட்டர் கருவி இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி அமைந்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூப்பர் பர்ன் மாடல். அதாவது 4 நபர்களுக்கு மேல் உள்ள இடங்களில் இதை பயன்படுத்தலாம். சிறிய தொழிற்சாலைகளோ அல்லது சிறிய கடைகளோ எல்லாமே இதற்கு உகந்த இடமாகும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வீட்டில் உபயோகப்படுத்திய தினசரி கழிவுகள். முட்டை ஓடுகள், வாழைப்பழத்தோல்கள், தேங்காய் மூடிகள் மற்றும் காய்கறி மீதங்கள். இது மட்டும் இல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உபயோகப்படுத்திய சானிட்டரி நாப்கின்ஸ், அதாவது ஈரப்பதமுடைய கழிவுகள் கூட பயன்படுத்தும்படி இந்த இன்சினரேட்டர் அமைந்துள்ளது. இப்போது நிறைய வீடுகளில் இந்த நாப்கின்ஸ் எப்படி அகற்றுவதுன்னு தெரியாமல் கழிவறை கிளாசட்ஸ்லேயே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இதனால் தேவையற்ற குழாய் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. நிறைய ஈரப்பதமுடைய கழிவுகளை போடும்போது கொஞ்சம் காய்ந்த கழிவுகளையும் சேர்த்து போடுவது நம்ம இன்சினரேட்டருக்கு எளிதில் எரிக்க உதவும். நமது இன்சினரேட்டர் கருவி 1600 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு மூலப்பொருட்களை உபயோகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இது நீண்ட காலம் நீடித்து உழைக்கும். இது மட்டுமின்றி எத்தகைய வெப்பத்தை உள்வாங்கினாலும் வெளியே துளியளவும் கூட அவ்வெப்பத்தை வெளியேற்றாமல் எரிவதனால் குழந்தைகள் மற்றும் பெரியோர்களுக்கு அபாயமில்லை. தோட்டத்தில் கண்டெடுக்கப்படும் காய்ந்த மற்றும் பச்சை இலைகள், செடி கொடிகள், தாவரங்கள் போன்ற சுத்தம் செய்யப்படும் கழிவுகளை நமது இன்சினரேட்டரில் தாராளமாக எரிக்கலாம். தொழிற்சாலை கழிவுகள், பருத்தி கழிவுகள், எண்ணெய் பசை உடைய கழிவுகள் போன்ற கழிவுகளை நமது இன்சினரேட்டர் எளிதில் எரிக்க உதவும். மேலும் இதன் சிறப்புகள் என்னவென்றால், எவ்வித எரிபொருட்களும் மின்சாரமும் இன்றி நமது இன்சினரேட்டர் இயங்கும்படி அமைந்துள்ளது. நமது இன்சினரேட்டரில் 100% குப்பைகளை போடாமல் ஒரு 80% குப்பைகளை போட்டு எரிப்பதால் காற்று புகுதல் சரியான முறையில் அமைந்து குப்பைகள் விரைவில் எரியக்கூடும். ஒரு தீக்குச்சியின் சிறு தீப்பொறியால் குப்பைகளை எரிக்க துவங்கலாம். அதே சமயம் இந்த இன்சினரேட்டரின் கதவுகள் காற்று உள்ளே வராதபடி அமைந்துள்ளது. இதன் சிம்னி, அதாவது புகைப்போக்கி, SS304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலப்பொருளால் சுமார் 6 மீட்டர் அளவு உயரத்தை கொண்டு அமைந்துள்ளமையால் புகை சூழல் துருப்பிடித்தல் ஏற்படாது. இது தனிப்பயனாக்கக்கூடியது. நமது இன்சினரேட்டர் கருவியை பொது இடங்களில் வைக்கும்போது வெளியாட்கள் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு இதில் லாக் அண்ட் கீ மெத்தட் உபயோகப்படுத்தி உள்ளோம். இதில் இருந்து வெளியே வருவது வெண்மை புகை மட்டுமே. அதிகபட்சம் 15 to 20 நிமிடங்கள் போதும் குப்பைகள் எரிந்து முடிய. இக்காணொளியில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எவ்வாறு நமது இன்சினரேட்டர் கழிவுகள் எரிந்துள்ளது என்று. எரிந்து போன குப்பைகளின் சாம்பல் தங்கும் அறையில் தனித்து வந்து விடும். இதை எடுப்பதற்கு தனி கருவியும் கொடுக்கப்பட்டுள்ளது.
சாம்பலை கழிவறையிலோ அல்லது தோட்டத்திலோ அப்புறப்படுத்தலாம். நாம் எரித்த கழிவுகளின் அளவிலிருந்து 10% மட்டுமே சாம்பலாக வெளியேறியுள்ளது. SS304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை மூலப்பொருளாக கொண்டுள்ளதால் நமது இன்சினரேட்டர் மழையிலும் துருப்பிடிக்காமல் உழைக்கும். இது மட்டுமின்றி மழைக்காலத்திலும் இன்சினரேட்டரை பாதுகாக்க ரெயின் கார்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. நமது இன்சினரேட்டர் சிறிய இடங்களுக்கு உபயோகப்படுத்தும் போது அதை நகர்த்துவதற்கு ரோலர்ஸ் அதாவது சக்கரங்கள் கொடுக்கப்படும். 1200 டிகிரி செல்சியஸை தாங்கும் அளவிற்கு அமைந்துள்ளமையால் இது கனந்த கருவியாகும். ஆனால் பெரிய தொழிற்சாலையில் அல்லது லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இன்சினரேட்டர் அடித்தளம் பொருத்தி கொடுக்கப்படும். வீடு மற்றும் சாலை ஓரம் கழிவுகளை எரிந்து அதன் மூலம் பல நோய்களை உருவாக்கும் செயலை தவிர்ப்போம் நமது குரோமன் மல்டி இண்டஸ்ட்ரீஸின் இன்சினரேட்டர் மூலம். காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் லைக் செய்யவும், ஏதேனும் சந்தேகங்களோ குழப்பங்களோ இருந்தால் தயக்கமின்றி கமெண்ட் செய்யவும். இது போன்ற இயந்திர ரீதியான தொழில்நுட்ப ரீதியான காணொளிகளை கண்டறிய நமது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.